அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஒரு இறை நம்பிக்கையாளரின் தன்மைகள். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள், முஃமின்கள் எனப்படுகிறார்கள். இவர்கள் பண்புகளை பற்றி திருமறை குர்ஆனும் ஹதீஸ்களும் நமக்கு பல செய்திகளை சொல்லித் தருகின்றன. அவற்றைத்தான் இன்றைய செய்தியில் பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் முஃமின்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும் விஷயத்தில் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவார். அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது. இப்படி கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு கை விரல்களையும் ஒன்றோடொன்று கோர்த்து காட்டினார்கள். அறிவிப்பவர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 481. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி அதன்படி செயலாற்றும் ஓர் இறை நம்பிக்கையாளர் எலுமிச்சையை போன்றவர். அவர் அதன் சுவையும் நன்று, வாசனையும் நன்று. குர்ஆனை ஓதாமல் அதன்படி செயலாற்றி மட்டும் வருபவர் பேரிச்சம்பழம் போன்றவர். அதன் சுவை நன்று, ஆனால் அதற்கு மனமில்லை. குர்ஆனை ஓதுகின்ற நய வஞ்சகனின் நிலை துளசி செடியின் நிலைக்கு ஒத்திருக்கின்றது. அதன் வாசனை நன்று, அதன் சுவையோ கசப்பானது. குர்ஆனை ஓதாத நயவஞ்சகனின் நிலை குமட்டிக்காயை போன்றதாகும். அதன் சுவையும் கசப்பானது அல்லது அருவருப்பானது, அதன் வாடையும் வெறுப்பானது. அறிவிப்பவர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5059. ஓர் இறை நம்பிக்கையாளர் சோதனையின் போது தளரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலை இளம் தளிர் பயிருக்கு ஒப்பானதாகும். பயிர் அதை காற்று ஒருமுறை சாய்த்து மறுமுறை நிமிர்த்து நிற்கச் செய்யும். நயவஞ்சகனின் நிலை தேவதாரு மரத்திற்கு ஒப்பானதாகும். அது ஒரேடியாக வேரோடு சாயும் வரை தலை சாயாமல் நிமிர்ந்து நிற்கும். அறிவிப்பவர் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5643. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஓர் இறை நம்பிக்கையாளரின் நிலை பசுமையான ஒரு மரத்தை போன்றதாகும். அதன் இலை உதிர்வதில்லை, அதன் இலைகள் ஒன்றோடொன்று உராய்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது மக்கள், அது இன்ன மரம், அது இன்ன மரம் என்று கூறினார். அது பேரீச்ச மரம்தான் என்று நான் கூற நினைத்தேன். நான் இள வயதுக்காரனாக இருந்ததால் வெட்கப்பட்டு கொண்டு சொல்லாமல் இருந்துவிட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பேரீச்ச மரம் என்று சொன்னார்கள். நூல் புகாரி 6122. ஓர் இறை நம்பிக்கையாளர் ஏமாற மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர் ஒரே புற்றில் 2 முறை தீண்டப்பட மாட்டார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 6133. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படைகிறேன். அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும். இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறெவருக்கும் இந்த பாக்கியமானது கிட்டுவதில்லை. அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார். அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமை காக்கிறார்.
அதுவும் அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது. அறிவிப்பவர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 5726. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.